வணக்கம். அருட்பெரும் ஜோதி. இன்று ஒரு முக்கிய மருத்துவ குறிப்பு பிரண்டையை பற்றி பார்க்க போகிறோம். பிரண்டைக்கு இன்னொரு பேர் வஜ்ரவள்ளி. பிரண்டையை வச்சு வஜ்ரவள்ளி கற்பம் செய்யலாம். அதாவது பொதுவாக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மகத்துவம் நமக்கு தெரியாது. பக்கத்தில் ஒரு விஷயம் எளிமையாக கிடைச்சதுன்னா அதோடைய மகத்துவம் நமக்கு தெரியுமா? கிடைக்காத ஒரு பொருள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருளை நோக்கி தான் நம்ம அலைஞ்சி அங்கங்கே நம்ம இது பண்ணணுமே தவிர, எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளுடைய மகத்துவம் எப்போதுமே யாருக்குமே தெரியாது, புரியாது. சரி, இந்த பிரண்டையுடைய பொட்டானிக்கல் நேம் சிசஸ் குவாட்ராங்குலரிஸ். இதில் முக்கியமாக நார்ச்சத்து, மாவுச்சத்து எல்லாமே இருக்குது. முக்கியமாக நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் சத்துக்கள்னு பார்க்கும்போது நாகச்சத்து, ஜிங்கும் இருக்குது, வங்குச்சத்து, லெட்டும் இருக்குது. இப்போ தெரிந்த மூலிகை, தெரியாத பயன்கள், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எப்பவுமே நம்ம ஒரு மூலிகையை பற்றி பேசும்போது அது ரெஃபரன்ஸோடு தான் பேசணும். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அகத்தியர் குணப்பாடத்தில் என்ன சொல்லியிருக்காரு, வள்ளல் பெருமானார் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து நான் ஜெகத்குரு ஆகிய நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னுடைய அனுபவம் என்ன, சித்தர்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பாடலாக பாடிய விஷயங்கள் என்ன, அப்படி சொல்லும்போது தான் அந்த ஒரு பதிவு முற்று பெறும். சரிங்களா? ஸோ இந்த பிரண்டை இதை பற்றி வள்ளல் பெருமானார் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஐயாவுடைய 485 மூலிகை குண அட்டவணையில் பிரண்டை என்ன சொல்கிறாருன்னா புரண்டைன்னு சொல்கிறாரு. புரண்டையாகிய பிரண்டை என்ன ஆகும்? வைர நீற்றி சூத வெண்ணெய் பந்தனம். அதாவது என்ன பெருமானார் சொல்கிறாருன்னா, வைரத்தையே நீற்றக்கூடிய ஒரு பொருள். வைரம் ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டல். அந்த வைரத்தையே மருந்தாக முடித்து பற்பமாக மாற்றக்கூடியது பிரண்டை மட்டுமேன்னு சொல்கிறாங்க. பிரண்டை சாறுக்கு அந்தளவு வைரத்தையே மருந்தாக மாற்றக்கூடிய, பற்பமாக மாற்றக்கூடிய ஒரு இது பிரண்டைக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் வள்ளல் பெருமானார் வைர நீற்றி சூத வெண்ணெய் பந்தனம். சூதம் என்றால் ரசம், அதாவது பாதரசம். இந்த பிரண்டை சாறு விட்டு ரசத்தை அரைக்கும் போது ரசம் முதல்ல வெண்ணெயாக மாறும். இந்த பாதரசத்துடைய அணுக்கூறுகளை இந்த பிரண்டை சாறு போய் உடைக்கும், உள்ளே போய் உடைச்சி பந்தனம் என்றால் கட்டு, இறுகுதல் என்று பெயர். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ரசத்தை வெண்ணெயாக்கி அதன் பிறகு ரசத்தை கட்டக்கூடியது இந்த பிரண்டைன்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். ஒரு வரியில் முடிச்சுடுறாரு பாருங்க. இந்த பிரண்டையிலே பல இது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்பரண்டைன்னு இருக்குது. அதனுடைய அந்த தண்டு வேறு இது பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும், செம்பரண்டை. அது முப்பிரண்டைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓலப்பிரண்டைன்னு இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. ஸோ செம்பரண்டை இன்னும் மருத்துவத்துக்கு ரொம்ப விசேஷமானது. ஆனால் சாதாரணமாக கடையில் கிடைக்கிற பிரண்டையை வாங்கி அதை வச்சு என்னென்னலாம் செய்யலாம், உயர்வான மருந்துகள், நோய் தீர்க்கக்கூடியது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரண்டையை அழகாக பிரண்டை துவையல் பண்ணி சாப்பிடலாம். இது ருசியாகவும் இருக்கும், எலும்புகளுக்கும் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும், உடம்புக்கும் நல்ல ஒரு உறுதி கொடுக்கும், உடம்புக்கு வன்மையை கொடுக்கும், வயிற்று புண்ணை ஆற்றும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். அந்தளவு பிரண்டை துவையல் ஒரு சிறப்பானது. இந்த பிரண்டையவே பவுடராக பண்ணலாம். பிரண்டை பொடி என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பிரண்டையுடைய அந்த நாரை இருக்கக்கூடிய அந்த நாரை மட்டும் மெலிசாக இருக்கும். இளம் பிரண்டை எடுத்துக்கணும், முத்துனது எடுக்க வேண்டாம். அந்த இளம் பிரண்டையில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நாரை மட்டும் நீக்கிட்டு நல்லெண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கணும். அப்படியே பிரண்டை பொரிஞ்சு வரும். அப்போ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதன் பிறகு காஞ்ச மிளகா, கொஞ்சம் லைட்டாக உப்பு, அதாவது கல்லுப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் உளுந்து, துவரம்பருப்பு, கொஞ்சம் லைட்டாக மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு, இன்னொரு சட்டியில் நம்ம நல்லெண்ணெயும் பிரண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துருப்போம்ல, அந்த பொரிச்சு எடுத்த பிரண்டையை எடுத்து என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே லைட்டாக அதுக்கு மேலே ஒரு அரை மூடி ஒரு எலுமிச்சை சாறு அப்படியே பிழிஞ்சு அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? அப்படி பொடி பண்ணி எடுத்துடணும். அதில் ஈரம் இருக்கக்கூடாது. அந்தளவு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடணும். மிளகு, சீரகம், உளுந்து, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அது எல்லாத்தையும் போட்டு நம்ம லைட்டாக
வறுத்து எடுத்துட்டு அப்புறம் இது கூட அந்த பொரிச்சு எடுத்த பிரண்டையும் சேர்த்து லைட்டாக அதில் அப்படியே எலுமிச்சை சாறை தூவி அப்படியே நல்லா கிளறி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிரண்டை பொடியை வந்து ஒரு அற்புதமான மருந்து. பொதுவாக சில பேர் பிரண்டை பொடியில் வந்து புளி சேர்ப்பாங்க. புளி சேர்த்தா அதோடய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் புளிக்கு பதிலாக அப்படியே எலுமிச்சை சாறை அப்படியே தூவி விட்றோம். சரிங்களா? தூவி விட்ட இந்த பிரண்டை பொடி தினமும் மதிய நேரத்தில் சுடு சாதத்தில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யை உருக்கி போட்டு பிசைஞ்சு ஒரு 2-3 வாய் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு சாம்பாரோ இல்லை கீரையோ இல்லை மற்ற குழம்பு வகைகளை வந்து உணவில் வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்டது உடனே நல்ல ஜீரணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை கண்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு இருந்தாலும் சரி, சில பேருக்கு அப்படியே புளிச்சு ஏப்பம் வரும். அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸால் வரக்கூடிய புளிச்ச ஏப்பம், அல்சர், பெப்டிக் அல்சர், டியூடினல் அல்சர் அத்தனையும் இந்த பிரண்டை பொடி வந்து சுடு சாதத்தில் பிசைஞ்சு ஒரு அரை ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணும்போது உடலில் அந்த மூட்டுக்கு மூட்டு இருக்கக்கூடிய வாயுக்களை எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிடும். மிகச்சிறந்த மலமிளக்கியும் கூட. அந்தளவு ஒரு மிக சிறப்பான பொடி இந்த பிரண்டை பொடி. சரிங்களா? மற்றும் இந்த பிரண்டை, இதுக்கு பேரே வஜ்ரவள்ளி, எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். எலும்பு முறிவுகளுக்கும் இந்த பிரண்டையை வந்து சித்த வைத்தியர்கள் பயன்படுத்துவாங்க. இதே இந்த பிரண்டை பொடியை தினமும் எடுக்கலாம். இல்லை பிரண்டையை வந்து ரசமாக வச்சு பிரண்டை ரசம் சாப்பிடலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து பிரண்டையை வந்து அப்பப்போ உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக அது இருக்கும். சரிங்களா? சித்த வைத்தியர்கள் இந்த பிரண்டையை வச்சு உப்பு செய்வாங்க. பிரண்டை உப்புலேயே 2 வகை இருக்குது. ஒன்று சூற்றுப்பு வச்சு செய்யக்கூடிய முறை, இன்னொன்று பிரண்டையை எரித்து சாம்பலாக்கி அதிலேருந்து உப்பு எடுக்கக்கூடிய முறை. இப்போ ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கலாம். பார்க்கலான்னா முதல்ல வந்து சோற்றுப்பு வச்சு செய்யக்கூடிய முறை. சோற்றுப்பு என்ற கல்லுப்பு, அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு வந்து, அந்த கல்லுப்பு 1 பங்குன்னா அதுக்கு 2 பங்கு பிரண்டையை எடுத்துகிட்டு வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, கிரைண்டரில் போட்டு நல்லா அரைப்பாங்க. ரெண்டுமே சேர்ந்து ஒன்றோடு ஒன்று உறவாடி நல்லா அரையும். நல்லா அரைஞ்ச பிறகு நல்லா அரைக்க நல்லா விழுதாகும். நல்லா பிரண்டையும் சோற்றுப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி அதை வந்து சின்ன சின்ன விலைகளாக தட்டி காய வச்சு புடம் போடுவாங்க. திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, இந்த புடம் போட்டு எடுத்த இந்த மருந்துக்கு அதே மாதிரி ஒரு 2 பங்கு பிரண்டையை எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி இது கூட சேர்த்து அரைச்சி சின்ன சின்ன விலைகளாக தட்டி திரும்ப இன்னொரு புடம், இது மாதிரி 3 புடம் போட்டுட்டு கடைசியாக பிரண்டை சாறில் அரைச்சி ஒரு புடம் போடுறது. இது வந்து உயர்வான பிரண்டை பருப்பம் அல்லது சோற்றுப்பு பருப்பம்னு சொல்லலாம், அல்லது பிரண்டை பருப்பம்னு கூட சொல்லலாம். இந்த பிரண்டை பருப்பத்தை வந்து காலை மாலை உணவுக்கு பின்பு 1 சிட்டிகைலேருந்து 2 சிட்டிகை நெய்யில் குழச்சி நெய் அல்லது வெண்ணெயில் கலந்து பெண்களுக்கு கொடுக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அத்தனையும் நீக்கிடுங்க. நீர்க்கட்டி, நார்க்கட்டி, சாக்லேட் சிஸ்ட்டு, ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கு, ஃபைப்ராய்டே வந்து கரைச்சிடும். யூட்ரஸ் ஃபைப்ராய்டே அந்தளவு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். காலை மாலை உணவுக்கு பின்பு 1 சிட்டிகை நெய்யில் எடுக்கும்போது அற்புதமான மருந்து இந்த பிரண்டை உப்பு. கர்ப்பப்பையில் நீர்க்கட்டியை கரைக்கிறதுல கர்ப்பப்பையில் அந்த நார்க்கட்டியும் ஓவரையின் சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டியில் கரைக்கிறதுல வந்து பிரண்டை உப்பு ஒரு உயர்வான மருந்து. ஒரு 48 நாள் 60 நாள் எடுத்தாங்கன்னா சூதகம் சார்ந்த அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சூதக வாயு எல்லாத்தையும் கலைச்சி இது பண்ணி பீரியட்ஸ் அப்போ வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் கட்டியாக கிளாட் போகிறது அது எல்லாத்தையும் உடச்சி துவம்சம் பண்ணிட்டோம் இந்த பிரண்டை உப்பு. இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னா, பிரண்டை உப்பு செய்கிறது வந்து அதே மாதிரி சோற்றுப்பு எடுத்துகிட்டு வந்து பிரண்டை சாறு விட்டு நல்லா அரைச்சி ஒரு 3 புடம் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி போட்டு எடுத்த பிரண்டை உப்பு அல்லது சோற்றுப்பு பருப்பம் வந்து என்னென்ன நோய்கள் குணமாக்கும்? குன்மம், அஷ்ட குன்மமும் இதனால் சரியாகும். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த இதுலேயும் வந்து அஷ்ட குன்மமும், மூட்டு வலிகள், மூட்டு வலி, இடுப்பு வலி. இப்போ மூட்டு வலிக்கு கொடுக்கணுன்னா அமுக்கராஜ் சூர்ணத்தில் இந்த 10 கிராம் இந்த பிரண்டை உப்பை கலந்து கேப்சூலில் கொடுத்துடலாம். அஷ்ட குன்மமும் மூட்டு வலிகளும், செரிமான கோளாறுகள், பசிக்கல, வயிறு உபசமாகுது, வயிறு அப்படி புஃப்னு இது மாதிரி இருக்குது, பசிக்கவே மாட்டேங்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, அதான் செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல், நெஞ்சு எரிச்சல், ஆசிட் ரெஃப்ளெக்ஸ், சூதக வலி,
அந்த சூதகத்தில் கர்ப்பப்பையில் அந்த வாயு சேர்ந்து அதனால் ஏற்படக்கூடிய வலி, அதனால் மாதவிடாய் வராமல் இருக்கக்கூடியது, சூதக வலி, வயிற்று வலி, ஆஸ்துமாக்கில் அற்புதமாக திரிகடுகு சூரணம் அல்லது தாலி சாதி சூர்ணத்தில் அது கொடுத்துடலாம். மார்பு வலி, மார்பு குத்தல், மார்பு குடைச்சல், கால் மூட்டுகளில் குடைச்சல் இருக்குது, தசவாயுக்களையும் சீர் செய்யும். மூட்டு இருக்கக்கூடிய வாயுக்களை பின்முதுகில் டக்குன்னு சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு காலில் உடனே வலி வரும். இது மாதிரி மூட்டு இருக்கக்கூடிய வாயுக்களை, கழுத்து எலும்பு, சில பேருக்கு கழுத்து பின்பகுதி வீக்கமாக இருக்கும், அங்கே வாயு போய் சேர்ந்துருக்கும். ஸோ தசவாயுக்களையும் சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உப்பு தான் இந்த பிரண்டை உப்பு. இந்த பிரண்டை உப்பு எப்படி வேணால் கொடுக்கலாம். பொதுவான அனுபானம் ஒரு சிட்டிகை நெய்யில் எடுக்கிறது. ஆனால் நோய்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க சித்த வைத்தியர்கள். இப்போ அல்சர்னு வருது, அல்சருக்கு என்ன கொடுப்பாங்க, அதிமதுர சூர்ணத்திலேயோ அல்லது திரிபலா சூர்ணத்தில் ஒரு சிட்டிகை இந்த பிரண்டை உப்பு நெய்யில் குழச்சி கொடுக்கலாம். இதே மாதிரி இந்த பிரண்டை உப்பு ஆண்மைக்கு எப்படி கொடுக்கலாம், ஜாதிக்காய் பொடி கூட கலந்து கொடுக்கலாம். ஆண்மையை விருத்தி செய்யும், விந்தணுக்கள் அதிகமாக்கும். மூட்டு வலிக்கு அமுக்குரா சூர்ணத்தில் கொடுக்கலாம். இருதய பிரச்சனைக்கு இது என்னது, வெண்தாமரை பொடியில் ஒரு சிட்டிகை இந்த பிரண்டை உப்பை கலந்து கொடுக்கலாம். சிவியர் ஆஸ்துமாக்கு தாலி சாதி சூரணம் அல்லது திரிகடுகு சூரணம் அல்லது ஆடாதோட இலை சூர்ணத்தில் இந்த பிரண்டை உப்பை கலந்து கொடுக்கலாம். இந்த பிரண்டை உப்பு என்பது தசவாயுகளையும் சீர் செய்யும், மிகச்சிறந்த மலமிளக்கி. அதாவது என்ன சொல்கிறது, வாயிலிருந்து ஆசன வாயு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை புண்களையும் ஆற்றக்கூடிய அற்புதமான மருந்து. இதே பிரண்டை உப்பு வயிறு புற்றுநோயும் சரி பண்ணிடும். வயிற்றில் புற்றுநோய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அற்புதமாக சரி பண்ணிடும். வயிற்றில் அல்சர் அதிகமாகிடுச்சு, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், இது பண்ணணும், குடலே வெட்டி எடுக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இந்த பிரண்டை உப்பு உள்ரணங்களை அத்தனையும் ஆற்றிவிடும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பானது இந்த பிரண்டை உப்பு. ஸோ நான் முன்பு பிரண்டை அப்படியே சேர்த்து சோற்றுப்பு கூட சேர்த்து அரைச்சி புடம் போடுற முறை சொன்னேன். 2வது பதிவில் பிரண்டை சாறு விட்டு அரைச்சி புடம் போடுற முறையும் இப்போ நான் சொன்னேன். 3வது முறை பிரண்டை நிறைய இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு அதை காய வச்சு அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலுக்கு 4 பங்கு தண்ணீர் விட்டு நல்லா கிளறி ஒரு 3 நாள் அப்படியே வச்சு 4வது நாள் தெளிவெடுத்து அந்த தெளிவை நல்லா காய்ச்சணும். காய்ச்சினா அடியில் ஒரு உப்பு இருக்கும். இந்த உப்பு ஒரு மேன்மையான பிரண்டை உப்பு. ஊர் அரிசி எடை தான், நல்ல கடுங்காரமாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு 1/4 அரிசி எடை நெய்யில் கலந்து கொடுத்தா உடனடியாக நின்றோம். மற்றும் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், சாப்பிட்டோடனே உங்களுக்கு மோஷன் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஐபிஎஸ்க்கெல்லாம் பிரண்டை உப்பு, அது சோற்றுப்புல போட்ட பிரண்டை உப்பாக இருக்கட்டும், இல்லை தனித்து இந்த பிரண்டையவே காய்ச்சி எடுத்த உப்பாக இருந்தாலும் உடனே கிராணின்னு சொல்லுவாங்க. அதாவது நிற்காமல் போயிட்டு இருக்கக்கூடிய கிராணி, அதிசாரம்னா வயிற்றுப்போக்கு தான். அதிலே சீதபேதி எல்லாம் வரும், ரத்தமாக போகும். அத்தனை வகையான கழிச்சலையும் குணமாக்கக்கூடியது பிரண்டை உப்பு. சரிங்களா? இதுதான் சித்தர் பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, மாந்தம்னா என்ன, பசியே எடுக்காது, ஒரு மாதிரி மந்தமாக இருப்பாங்க, வயிறு உப்பசமாக இருக்கும், சாப்பிடவே தோணாது, ஜீரண உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருக்கும். ஸோ மாந்தம் சித்தர் பாடலில் பாடுறாங்க. அகத்தியர் குணப்பாடத்தில் மாந்தம், வயிற்று வலி, வாயு அதிசாரம் நூல்களில் இருக்குது. மாந்தம், வயிற்று வலி, வாயு, அது மூட்டு உடல் முழுக்க இருக்கக்கூடிய வாயுவை கலை தெரியும். வாயு அதிசாரம், முனை சேர்ந்த மூலமும், முனை சேர்ந்தனா அந்த வெளி மூலம், முனை சேர்ந்த மூலமும் கபமும் போகுங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். கபத்தையும் கரைச்சி வெளியில் அனுப்புது. கபமும் செம்பு நற்போ கோய்ந்த நடைன்னா அப்படியே அவங்களுக்கு உடல்லாம் தளர்ந்துடும், நரம்பு தளர்ச்சி வந்துடும், வயசான காலத்தில் நடக்க முடியாது, சரியாக குச்சி வச்சு நடப்பாங்க. அதை சொல்லுங்க, கோய்ந்த நடை எல்லாம் அகலும், எல்லாமே போயிடும். ஏன்னா மாந்தம்லேருந்து, வயிற்று வலியிலேருந்து, வாயுவிலேருந்து, அதிசாரம்லேருந்து, முனை சேர்ந்த மூலமும் கபமும் எல்லாமே இந்த பிரண்டையால் போகும். எலும்பும் அதிக பசி சொல்கிறாங்க, கோய்ந்த நடையெல்லாம் அகலும், எலும்பும் நல்ல பசி எடுக்கும். நல்ல பசி எடுக்குதுனாவே என்ன, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் கரெக்டாக செக்ரிஷன் ஆகுது, லிவர் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். எலும்பும் அதிக பசி மல்லார் பிரண்டை உண்டுவா.
இந்த பிரண்டையை சாப்பிட்டு வந்தால் இது எல்லாமே சரியாயிடும்னு சித்தர் பாடலில். இன்னொன்று வந்து பிரண்டையை வந்து வடாகமாக செய்யக்கூடியதில் வந்து என்ன சொல்கிறாங்க, வஜ்ரவள்ளி, அதாவது பிரண்டை வஜ்ரவள்ளி வடாகன் தினை தின்ன உச்சிதமாகும், அதாவது என்ன உச்சிதமாகும்னு அதுதான் சொல்கிறாங்க. உச்சிதமாகும் ஒளியும் கபப்பிணிகள் எல்லாம் கூண்டோட ஒளியும் எப்போ பிரண்டையை வடாகமாக எடுக்கும்போது. சரிங்களா? அந்தளவு பிரண்டையை தனித்து உப்பாக்கினாலும் சரி, அல்லது பிரண்டையை சோற்றுப்பு கூட சேர்த்து அரைச்சி படம் போட்டாலும் சரி, ஒரு உயர்வானது. இது செய்ய முடியாத சாமானிய மக்கள் வந்து பிரண்டையை பொடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுத்து பிரண்டை பொடி வந்து அற்புதமானது. இது பிரண்டையை துவையலாக செஞ்சு கூட சாப்பிடலாம். நாங்கள் ஒரு வாட்டி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாத ஜோதி செய்வோம். வாத ஜோதி எப்படி செய்வோம்னா, பிரண்டையுடைய வேர் இருக்குல்ல, அந்த வேர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வேர் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லெண்ணெயில் போட்டு இது கூட மற்ற சரக்குகள் சேர்த்து வாத வலிகள் பெயின் கில்லராக வந்து வாத ஜோதி எண்ணெய் செய்வோம். பிரண்டை வேர் தைலம் வச்சு செய்யக்கூடிய தைலங்கள் வாத வலிகளுக்கு அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி பிரண்டை வேரை காய வச்சு பொடி பண்ணி கேப்சூலில் போட்டு உள்ளுக்குள்ளே எடுக்கும் போதும் எலும்பு முறிவு உடனடியாக சரியாகும். இந்த பிரண்டையுடைய உப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ பிரண்டை உப்பு, அதாவது பிரண்டையை எடுத்து காய வச்சு காஞ்ச பிறகு எரித்தெடுத்த சாம்பலுக்கு 4 பங்கு தண்ணீர் ஊற்றி அதை 3 நாள் தெளிவெடுத்து 3 நாள் வச்சு அதன் பிறகு அதை தெளிவெடுத்து காய்ச்சி எடுத்த இந்த உப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நூல்களில் வந்து இந்த பிரண்டை உப்பு 1-2 சிட்டிகை தென்னங்கல்ல, நல்லா பாருங்கள், தென்னங்கல்ல கலந்து கொடுக்கும்போது அழுகி போன, அதாவது இந்த நுரையீரல் அழுகி போன நுரையீரல் கூட திரும்பவும் உயிர் பெற்று வருங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அழுகி போன நுரையீரலே சரி செய்யக்கூடியது இந்த பிரண்டை உப்பு. ஆனால் அனுமானம் என்ன, தென்னங்கல். சரி, அடுத்து சித்த மருத்துவர்கள் இந்த பிரண்டை வச்சு இப்படிலாம் மருந்துகள் செய்வாங்க. அடுத்து சங்கு வர்க்கம் செய்வாங்க. சங்கு கடலை இருக்குல்ல, அந்த சங்கு வந்து பிரண்டைச்சாறு விட்டு அரைச்சி ஒரு 3 படம் போட்டாவே சங்கு வந்து சுண்ணமாயிடும். சங்கு சுண்ணம். இந்த சங்கு சுண்ணம் அல்லது சங்கு வர்ப்பம் பிரண்டைச்சாறல் போடப்பட்டது வந்து எப்பேற்பட்ட என்ன சொல்கிறது, பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர், உள்ளே ஃபுல்லாக ரணமாகி புண்ணடிச்சு வேறு வழியே இல்லை, குடலையே எடுத்தாகணும், வெட்டி எடுத்தாகணும் ஒரு பகுதியை, அப்படி சொன்னால் கூட இதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே வழின்னு அப்படி சொன்னால் கூட இந்த பிரண்டை சாற்றல் போடப்பட்ட சங்கு பற்பம் அல்லது சங்கு சுண்ணத்தை ஒரு சிட்டிகை காலை மாலை நெய் அல்லது வெண்ணெயில் கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ரணங்கள் அத்தனையும் ஆறிடுங்க. அந்தளவு ஒரு சிறப்பானது பிரண்டை சாற்றல் போடப்பட்ட சங்கு பற்பம் அல்லது சங்கு சுண்ணம். மற்றும் இந்த பிரண்டையால் வந்து அயச்செந்தூரம், இந்த பிரண்டை சாறு விட்டு அயத்தை நல்லா அரைச்சி புடம் போட்டு போகும்போது அயத்தை அற்புதமாக மருந்தாக முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வெடி எண்ணெய் பேத்தி செந்தூரங்கள் இது எல்லாமே வந்து பிரண்டை சாறு விட்டு அரைச்சி புடம் போடுறது ரொம்ப உயர்வாகவும் இருக்கும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். நோய்களை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து குணமாக்கும். மற்றும் சில பேருக்கு மூட்டுகளில் வலி இருக்கும், சில பேருக்கு லெகமெண்ட் டேர் இருக்கும், சில பேருக்கு அந்த எலும்பு முறிவு, சீக்கிரமாக அந்த எலும்பு கூடுறது, அந்த ஏசிஎல் டேர், அது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மேலே போடக்கூடிய ஒரு பற்று நான் சொல்ல போகிறேன். அதேமாதிரி சில பேருக்கு அந்த மூட்டுகள் அந்த சுளுக்கு பிடிச்சிருக்கும், அத்தனையும் இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமானது. பிரண்டையை இடித்து சாறு எடுத்துக்கணும். இடித்து பிழிஞ்ச சாறு, அது கூட முதல்ல என்ன பண்ணணும்னா புளி, இது கூட கொஞ்சம் புளி உப்பு, முதல்ல வந்து புளியும் உப்பும் சேர்த்து காய்ச்சணும். அப்படியே காய்ச்சும்போது நம்ம அப்படியே பிரண்டைச்சாறு ஊற்றி அப்படியே காய்ச்சணும். பிரண்டைச்சாறு, கொஞ்சம் புளி, அப்புறம் சோத்துப்பு போட்டு காய்ச்சும்போது ஒரு குழம்பு பதத்தில் வரும். அப்படியே அந்த குழம்பு பதத்தில் வரும்போது இளஞ்சூட்டோட அப்படியே என்ன சொல்லணும்னா, அங்கே வலி இருக்கிற இடத்துல வந்து பற்று மாதிரி போடணும். அது மூட்டுகளில், கால் மூட்டுகள்லையோ இல்லை கை மூட்டுகள்லையோ பற்று மாதிரி போடும்போது, சூடு தாங்கும் அளவுக்கு அந்த இடத்துல பற்று போடும்போது அந்த சதை பிறழுறது, ஏசிஎல் டேர், எலும்பு முறிவு, அந்த மூட்டில் இருக்கக்கூடிய நீர் அத்தனையும், வீக்கம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் பார்த்திங்கன்னா வற்ற செஞ்சிடும். அந்தளவு ஒரு சிறப்பானது இந்த பிரண்டை பற்று. பிரண்டைச்சாறு உப்பு புளி சேர்த்து காய்ச்சி குழம்பு பதத்தில் இளஞ்சூட்டோடு இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துல பற்று போடுறது ஒரு அற்புதமான மேல்பூச்சி பிரண்டை பற்று. இது மாதிரி பிரண்டையருடைய மருத்துவ குணங்களை வந்து சொல்ல அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரே வரியில் சித்தர்கள் வஜ்ரவல்லின்னு சொல்லிட்டாங்க. வஜ்ரம் என்றால் உங்களுக்கே தெரியும், உடலை வந்து வஜ்ரம் மாதிரி இரும்பு மாதிரி வச்சுக்கணும், உடலை உறுதியாக வைத்து கொள்ளுதல். அந்தளவு இந்த பிரண்டையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் நார்ச்சத்து, ஜிங்கு மற்றும் லெட் ஆகிய வங்குச்சத்து எல்லாம் சேர்ந்து பிரண்டையை வந்து ஒரு உயர்வான பொருளாக மாற்றி இந்த இயற்கை அமைச்சிருக்கு. நாம் வந்து இந்த மாதிரியான
தெரிந்த மூலிகை, தெரியாத பயன்கள். இந்த தெரிந்த மூலிகையோட பயன்கள் தெரியாமல் இத்தனை நாட்கள் இதனுடைய மகத்துவம் அறியாமல் விட்டுட்டோம். இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த பிரண்டையை உப்பாவோ இல்லை மருந்தாவோ அப்படி செய்யலைன்னா கூட இதை அட்லீஸ்ட் இந்த பிரண்டை பொடியாகவோ அல்லது துவையலாகவோ செய்து அன்றாட உணவில் பயன்படுத்தும் போது இது நோய் தீர்க்கும் சஞ்சீவினியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிரண்டை வச்சு லேகியம் செய்யலாம். பிரண்டைச்சாறு, எலுமிச்சைச்சாறு, இஞ்சி சாறு, புதினா சாறு, கொத்தமல்லி சாறு, இது கூட கருவேப்பிலை, தேவைப்பட்ட கரிசலை சாறும் சேர்த்து அற்புதமாக பனங்கருப்பட்டி சேர்த்து ஒரு லேகியமாக செய்யும்போது இந்த லேகியம் அற்புதமான உடலை நன்கு தேற்றக்கூடிய ஒரு லேகியமாகவும் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும், இந்த வெரிகோஸ் வெயின் பிளாக் இருக்குது, இரத்த ஓட்டம் சரியில்லை, எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, இல்லை ஆண்மை குறைவு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஒரு லேகியம் ஒரு அற்புதமான ஒரு குரு லேகியம் என்றே சொல்லலாம். இந்த அளவு பிரண்டையை வச்சு என்ன வேணால் செய்யலாம். உப்பு செய்கிறது, சங்கு பர்ப்பம் செய்கிறது, அயச்செந்தூரம் செய்கிறது, இல்லை வடாகம் செய்கிறது, இல்லை பிரண்டையை வச்சு லேகியம் செய்கிறது, அதை வேறு வச்சு தைலம் செய்கிறது என்று அதனுடைய பயன்கள் சொல்ல சொல்ல நீண்டுக்கிட்டே போதுங்க. அதனால் மானிடர்கள் இந்த பிரண்டையை ஏன்னா வைரத்தையே நீற்றக்கூடிய ஒரு சஞ்சீவினி இது. வைரம் ரொம்ப அதனுடைய அணுக்கூறுகள் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்டஸ்ட்டு மெட்டல் ஆகிய வைரத்தையே உடைச்சி மருந்தாக்குதுன்னா அப்போ இது எப்பேற்பட்ட மூலிகைன்னு அன்பர்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் மானிடர்கள் இனியும் காலம் தாழ்த்தாமல் பிரண்டையை எவ்வகையில் எப்படி வள்ளல் பெருமானார் சொல்வாரோ, கரிசலை எவ்வித தந்திரத்திலாவது எடுத்துக்கணும்னு பெருமானார் சொல்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், பிரண்டையை எவ்வித தந்திரத்திலாவது நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்தீங்கன்னா நோய் இல்லாமல் வாழலாம். நன்றி, வணக்கம். இதில் இந்த பிரண்டையை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பொதுவாக இந்த பிரண்டை உப்பு பெண்கள் சார்ந்த பிரச்சனைக்கு சஞ்சீவனி. அது தைராய்டாக இருக்கட்டும், ஒபெசிட்டி வெயிட் குண்டாக இருக்கட்டும், அல்லது கர்ப்பப்பையில குற்றங்கள், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு, அது இதுன்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், பிரண்டை உப்பை காலை மாலை உணவுக்கு பின்பு ஒரு சிட்டிகை நெய்யில் எடுக்கணும். அப்படி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஃபைப்ராய்டு கட்டி எந்தளவு பெருசாக இருந்தாலும், ஈவன் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு கட்டி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடும். மாற்று கருத்தே இல்லை. மாதவிடாய் காலங்களில் இந்த பிரண்டை உப்பு ஆகிய உப்பு பர்ப்பம், சொற்றுப்பு பர்ப்பம் அல்லது தனித்து செய்யக்கூடிய பிரண்டை பர்ப்பத்தை எப்படி கொடுக்கணுன்னா, நான் முன்பே குழுவில் பதிவு போட்டிருந்தேன். கல்யாண முருங்கை இலைச்சாறு ஒரு 50 மில்லி, பசு மோர் அல்லது நீராகாரம் ஒரு 50 மில்லி கலந்து அதில் ஒரு 1-2 சிட்டிகை இந்த உப்பு பர்ப்பம், பிரண்டை உப்பு பர்ப்பம் கலந்து, அல்லது சுத்தமான பிரண்டையிலேருந்து எடுத்த உப்பாக இருந்தால் ஒரு சிட்டிகை போதும். சோற்றுப்பு வச்சு செய்யக்கூடிய பிரண்டை பர்ப்பமாக இருந்தால் 1-2 சிட்டிகையை இந்த சாற்றில், அதாவது கல்யாண முருங்கை சாறு 50 மில்லி, பசுமோர் அல்லது நீராகாரம் 50 மில்லி, ரெண்டுத்தையும் கலந்து 50 மில்லி கலந்து அதில் ஒரு சிட்டிகை இந்த பிரண்டை உப்பு பருப்பத்தை கலந்து காலையில் எந்திரிச்சோடனே இது குடிக்கணும். இது மாதிரி அந்த 3 நாள் இது குடிக்கணும். அந்த 3 நாளும் உப்பில்லா கஞ்சி அல்லது உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அதாவது அதிகமாக உப்பு புளி காரம் சேர்க்காத ரொம்ப லகுவான உணவுகள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது காலையில் வெறும் வயிற்றில் இதில் ஒரு சிட்டிகை பிரண்டை உப்பு கலந்து குடிக்க விட்டாச்சுன்னா அடுத்து வரக்கூடிய அந்த பீரியட் சைக்கிள், அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நார்மலுக்கு வந்துடும். அடி வயிறு வலி, கட்டிய போகிறது, அது எல்லாமே நின்றும். இது மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த பீரியட்ஸ் அன்னைக்கு இந்த ஒரு 3 வாட்டி அந்த 3 நாள் இந்த மருந்தை கொடுத்தோன்னா 3வது மாதம் கட்டாயமாக 2வது அல்லது 3வது மாதத்தில் பிள்ளை பேர் உண்டாகிட்டோம். அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குற்றங்களை அத்தனையும் நீக்கிடும். அந்தளவு ஒரு சிறப்பானது இந்த சோற்றுப்பு பர்ப்பம். நன்றி.